ஓகே அக்கா, பார்க்கறது சரி, பார்த்து பயந்துடக்கூடாது. ஓகே ஓகே. இதை நான் எடுத்துகிட்டு வர சொன்னேன். நான் ஜக்கு எடுத்துகிட்டு வந்து தண்ணி குடினா எதை எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஓகே ஓகே மணி ப்ரோ, பார்த்துட்டு சொல்கிறேன். நைட் லைவ் 10 மணிக்கு வாங்க, அப்புறம் சொல்கிறேன் எப்படி இருக்கீங்கன்ட்டு பார்த்துட்டு. செம ரெயின் சிஸ் திருச்சியில். அப்படியா? மதுரையிலே ரெயின் கேள்விப்பட்டேன். குட்டியிலாதடி மயில். இங்கே இருந்து ஒன்றும் தெரியல, ஆனால் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. இந்தா குடி. போதும் போதும், சாப்பிடு. என்ன டின்னர் சிஸ்? இட்லி சட்னி வைக்கணும் ப்ரோ. தோசையா? இல்லை இல்லை, இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் டே மாவாட்டினதுனால இட்லி தான். ஓகேங்களா? எப்பயுமே முதல் நாள் மாவாட்டினோன்னே இட்லி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நாள் மாவாட்டின உடனே எப்போதுமே இட்லி தான் இருக்கும். 2வது நாள் கூட இட்லி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லு இட்லியே இருக்காது, தோசை தான் இருக்கும். அந்த இட்லி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. மாம்ஸுக்கும் பாப்பாவுக்கு இட்லி பிடிக்காது, எனக்கு மட்டும்தான் இட்லி பிடிக்கும். அதனால் அந்த முதல் நாளும் 2வது நாளும் இட்லி செய்வேன். அப்புறம் ஃபுல்லாக தோசை தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் கேட்கவே வேணாம், தோசை தான் அப்புறம் எங்கள் வீட்டில் டெய்லியும். அதனால் இன்றைக்கி இட்லி செய்யணும். டைம் என்னாச்சு? இனிமேல் தான் சமைக்கணும். இன்னும் எதுவுமே ரெடி பண்ணல. கொட்டாத. எங்கே சந்திரகுமார் ப்ரோவை காணும்? எஸ்கே போயிட்டாங்க போல். ஓகே, அப்போ நானும் போகவா? மாம்ஸ் வேற வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. அதனால் நாங்கள் தான் இருக்கிறோம். அக்கா, நான் வந்துட்டேன்ல, இனி தோசையாக தான் போகும் லைவில். ஏன்னா நம்ம ராசி எப்படி இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ஃபுல்லாக தோசை தான். கரெக்டு தான், அதே தான் போகும். இவ்வளோ நாள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம். ரெகுலராக டைமுக்கு வந்துடுவீங்க, கரெக்டாக டானு 10 மணிக்கு அலாரம் அடித்த மாதிரி வந்துடுவீங்க. இவ்வளோ நாளாக ஓடி போயிட்டீங்க. எப்படியோ ஒரு வழியே உங்களை கண்டுபிடிச்சாச்சு. போங்க, நல்ல பிள்ளைடா, சூப்பர்டா. டெய்லி லைவுக்கு வந்துருங்க மணி ப்ரோ. ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க, சாக்கு போக்குலாம் சொல்லாதீங்க. ஓகேவா? விட்டாதே. அக்கா, மறக்க முடியுமா அக்கா? ரைட்டே, கரெக்டாக சொன்னீங்க. ஞாபகம் இருக்கு. சூப்பர்டா. போதும், ரொம்ப காரம் அடிச்சிடும், அப்புறம் பாப்பாவுக்கு வயிறு காந்து. சரி அக்கா, வந்துடுவோம். ஓகே ஓகே. ஏங்க குழந்தைங்க கிட்ட டம்ளரில் தண்ணி கொண்டு வர சொன்னால் எடுத்துகிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வர சொன்னால் குழந்தைனால முடியுமா? அதெல்லாம் தூக்கிட்டு வந்துடுவா. இந்த அக்கா தூக்கிட்டு வந்துடுவா. பிடிச்சிட்டு எங்களுக்கு தண்ணி அங்கே ஃபில்டரில் தான் பிடிக்கணும், அதனால் ஜக்கில் பிடிச்சி வச்சுடுவேன். இல்லை பொழுதனைக்கு தண்ணியை நம்ம போயிட்டு எடுத்து கொடுத்துட்டே இருக்கணும், அதனால் ஜக்கில் பிடிச்சி வச்சோம்னா குடிச்சிக்குவாளுங்க. ஆர்வோவில் தான் பிடிக்கணும், அதனால் பிடிச்சி அங்கே போய் வச்சுட்டு வா. சிங்கில் வச்சுட்டு வா. இந்த தீனி அங்கே வச்சுட்டு. அப்போனா இந்த வாரத்துக்கு வர்ற மாதிரி 5 கிலோ அரிசியை போட்டு மாவட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டீங்க. கரெக்டாக சொன்னீங்க. கொட்டிடாத, பார்த்து வச்சுட்டு வா. சூப்பரியா. கரெக்டு தான் சந்திரகுமார் ப்ரோ. நிறையாவே ஆட்டி வச்சுடுவேன், ஏன்னா நமக்கு வேணும்ல. ஒரு சில நேரம் இதை பாப்பாவுக்கு லீவா, காலையிலையும் தோசை ஏதாவது திடீர்னு ஊற்றிடுவேன். சிங்கில் போட்டேடா, நல்ல மயிலுடா நீ. தேங்க்யூடா, எல்லா வேலையும் செஞ்சிருவாய் வச்சு. எல்லாம் குட்டியாச்சு நீ மயில். கண்டிப்பாக இங்கிட்டு வாடா. சரி அக்கா, 10 மணி லைவுக்கு வர்றேன் அக்கா, பாய். ஓகே, போயிட்டு வாங்க பாய். நீ எதுக்கு சொல்கிற? நான் தானே சொல்லணும்.